சல்மான் கான் கார் மோதியதில் ஒருவர் இறந்த வழக்கில் மே 6ஆம் தேதி தீர்ப்பு கூறப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார். கடந்த 2002ஆம் ஆண்டில் ஹிந்தி நடிகர் சல்மான் கான் காரை அதிவேகத்தில் ஓட்டிச் சென்று நடைமேடையில் படுத்திருந்தவர்கள் மீது மோதியதில் ஒருவர் பலியானதாக மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மும்பை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த இவ்வழக்கில் அண்மையில் விசாரணை முடிந்தது. தன்னுடைய ஓட்டுநர் தான் காரை ஓட்டியதாக சல்மான் கான் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்தார். அதையே சல்மான் கானின் ஓட்டுநரும் வாக்குமூலமாக அளித்தார். தான் செய்த தவறுக்காக சல்மான் கான் இத்தனை ஆண்டுகளாக கஷ்டத்தை அனுபவித்து வருவதாகவும் ஓட்டுநர் வாக்குமூலம் அளித்தார். ஆனால் சல்மான் கான் குடிபோதையில் காரை ஓட்டிச் சென்று மோதியதாக போலீஸ் தரப்பு குற்றம் சாட்டுகிறது. இவ்வழக்கில் மே 6ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தேஷ்பாண்டே செவ்வாயன்று அறிவித்தார். இவ்வழக்கில் சல்மான் கான் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது.